கண்ணிரண்டும் குருடனாய் இராதே. நீதிக்கதை. ஓர் ஊரில் ஓர் ஏழை இருந்தான். அவனுக்கு பிச்சை எடுப்பதுதான் தொழில். நாள்தோறும் பிச்சை எடுத்து அதை கொண்டு உயிர் வாழ்ந்து வந்தான். நாள் முழுவதும் அவன் பிச்சை எடுக்கும் போதெல்லாம் நாராயணா நாராயணா என்று கூறிக்கொண்டே இருப்பான். ஒரு சமயம் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் வைகுந்தத்தை விட்டு வானவீதி வழியாக வந்து கொண்டிருந்தனர். அப்போது நாராயணா என்று அவன் குரல் கேட்டு இருவரும் கவனித்தனர். மகாலட்சுமி விஷ்ணுவிடம், நாதா, அவன் உங்கள் பக்தன் போல் இருக்கிறதே, அவன் வாய் ஓயாமல் உங்கள் திருநாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு உயர்வு ஏதும் அளிக்க கூடாதா? அவன் வாழ்க்கையில் வளம் சேர்க்க கூடாதா என்று மகாலட்சுமி மகாவிஷ்ணுவிடம் வேண்டினார். மகாவிஷ்ணுவும் புன்முறுவல் பூத்தபடி, லட்சுமி, நாம் என்ன கொடுத்தாலும் அதை அனுபவிக்கும் பிரார்த்தம் வேண்டுமல்லவா என்று கூறி அமைதியாக இருந்தார். இருந்தாலும் மகாலட்சுமியின் மனம் கேட்கவில்லை. மகாவிஷ்ணுவின் பக்தனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அவனை எந்த வகையிலாவது உயர்த்த நினைத்து அவனது பாதையில் ஒரு பொன் முடிப்பு தோன்றும்படி செய்தாள். அதை அவன் எடுத்து அனுபவித்துக் கொள்ளட்டும், வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருக்கட்டும் என்பது அவளது எண்ணம். அவன் வருவதை எதிர்பார்த்து காத்திருந்தான். அந்த பிச்சைக்காரன் பொன் முடிப்பு இருந்த இடத்தை நெருங்கும் போது சற்று தயங்கினான். பார்வை இருப்பதால் கண்ணை திறந்து கொண்டு பிச்சை எடுக்கிறோம். பார்வை மங்கிவிட்டால் குருடனாக எப்படி பிச்சை எடுப்பது? அதை இப்போதே செய்து பார்த்து பயிற்சி எடுத்துக் கொள்ளலாம் என்று நினைத்து நடந்து சென்றார். குருடனாக இருந்தால் எப்படி நடப்போம் என்று நினைத்துக் கொண்டே கண்களை மூடியபடி சிறிது தூரம் நடந்தார். அந்த நடந்த இடத்தில்தான் மகாலட்சுமி இட்ட பொன் மூட்டை இருந்தது. பொன் மூட்டை இருந்த இடத்தையும் கடந்த பிறகுதான் கண்களை பிச்சைக்காரன் திறந்தான். பார்த்தாயா லட்சுமி, பொன்னும் பொருளும் இருந்தால் மட்டும் போதாது, அதை அனுபவிக்கும் தலையெழுத்து அவனுக்கு இருக்க வேண்டும். இல்லை என்றால் கண் இருந்தும் குருடனாய் அலைய வேண்டியதுதான் என்றார் மகாவிஷ்ணு. மகாலட்சுமியும் ஒப்புக்கொண்டாள். நாமும் இந்த பிச்சைக்காரனை போல் இல்லாமல் நமக்கு கிடைத்த வாய்ப்புகளை, சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நமக்கு ஏதுவாக அமைத்துக்கொண்டு வாழ்வில் வளம் சேர்க்க வேண்டும். கண்ணிருந்தும் குருடனாய் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த நீதிக்கதை.